அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஃப்ரைடேவோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து எனக்கு எப்படி போச்சு, நான் என்ன மாரி வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றதா இதில பார்க்க போறோம். இதில வந்து ரெசிபீஸ் இருக்கும், ஷாப்பிங் இருக்கும், அது போக வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட வீடியோ இது ஃபுல்லாமே இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனீஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கும் 3:30 மணிக்கெலாம் குட்டீஸ் 2 பேர் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் பார்த்தீங்கன்னா, நல்லா காத்தடிச்சிட்டு மழை பெய்யறதுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் லைட்டா இருந்தது. அதனால வந்து அவங்கள டியூஷனுக்கு அனுப்பல. ஒரு 5 மணி ஒரு 5:15க்குலாம் பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்ல கிளைமேட் வந்து சூப்பரா இருந்துச்சு. சில்லுன்னு இருந்தது. பாப்பாங்க 2 பேரும் இந்த மழைக்கு வந்து ஏதாவது சூடா ஏதாவது செஞ்சு குடுங்கம்மா, இல்லாட்டி ஸ்வீட் மாரி ஏதாவது செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி வாங்க போய் பண்ணலான்னு சொல்லி போய் பார்த்ததுல பிரெட் பாக்கெட் தான் இருந்தது. சரி பிரெட்ட வச்சு ஏதாவது ஸ்வீட் மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிரெட்ட வச்சு சூப்பரா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட்ட வந்து ஒரு 4 பீசஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா வந்து இந்த மாரி குட்டி குட்டி பீஸா வந்து நமக்கு தேவையான ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க முக்கோண ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாரி வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கா வந்து எடுத்துக்கங்க. இது வந்து காயட்டும். இதுக்கப்புறம் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம காய்ச்சாத பால் எடுத்து கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பால் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த சுற்றி உள்ள ஆடைகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து இந்த ஆடைலாம் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பால் வந்து இப்போ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வத்திருச்சு. அதனால் கம்மியாகவே சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த ஷேக்கை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து முக்கியமாக கை விடவே கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கட்டியாகிற வரை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரெசிபியோட பேர் வந்து உங்களுக்கு சொல்லாமே இருக்கேன். இதுக்கு பேர் வந்து சாய் துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் நல்லா ஆறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. பால் ஆறுறதுக்குள்ளே வந்து நம்ம போய் ப்ரெட்டை பொரிச்சுக்கலாம். இதுக்காக வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாம். கொஞ்சமான எண்ணெயிலே வந்து நல்ல தாராளமாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அந்த ப்ரெட்டு வந்து எண்ணெய் உரிய ஆரம்பிக்காதனால வந்து கம்மியாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து லைட் ஹீட் ஆனோடனே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டு துண்டுகளை வந்து இதில் வந்து ஒரு 4-5 பீஸாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஓவர் ஹீட்டாக இருந்தால் என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னாக்கோ, போட்ட உடனே ப்ரெட்டு வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் வந்து மீடியமாகவே வந்து சிம்லேயே வச்சுக்கிட்டு அதே மாதிரி எண்ணெய் வந்து நார்மல் ஹீட்லேயே வச்சுட்டு நீங்கள் ப்ரெட்டை வந்து போட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ப்ரெட்டு வந்து டேஸ்ட்டே இருக்காமல் போயிடும். நல்லா இருக்காது, இந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்கை வந்து ஊற்றிட்டு ஃபுல் மில்க்குமே வந்து ஊற்றிட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதை வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கோ சூப்பராக வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து சாப்பிடலாம் விட்டுட்டு மழை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 7:15 7:45 போல் வந்து மழை நின்றுச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. பாப்பாங்க 2 பேத்துக்கு வந்து சாட்டர்டே வந்து சிலம்பம் கிளாஸ் வந்து ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ராக் பேண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால தான் வந்து ஆனந்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு போனோம். பார்க்குறதுக்கு தான் பெரிய கடையாக இருக்குது. ஒரு ட்ராக் சூட் கூட கிடையாது. ட்ராக் சூட் வந்து அவங்க வந்து ஜெர்சி கிளாத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் காட்டனு இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க. அது வந்து சிலம்பத்துக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரேட்டு வந்து ஹையாகவே இருந்தது. அதனால் வந்து பாம்பே சில்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாம்பே சில்க்ஸ் தான் வந்து போயிருந்தோம். அது இதுக்கும் அதுக்கும் பக்கம்தான். அது வந்து போயிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே வந்து போனோன்னே வந்து வச்சுருந்தாங்க. கலரும் வந்து நிறையவே வந்து அவைலபிள் வச்சுருந்தாங்க. சைஸுமே வந்து நிறைய அவைலபிள் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து சின்னவளுக்கு வந்து 2 ட்ராக் சூட்டும் ஒரு வந்து 3/4 எடுத்தோம். இது எங்கேயாவது வீட்டில் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வெளியே எங்கேயும் போகும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 2 ட்ராக் பேண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக இருந்தது. உண்மையிலே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கோ பெரியவளுக்கு வந்து 2 ட்ராக் சூட்டு அதே போல் வந்து
ஒரு வந்து 3/4 எடுத்திருந்தோம். அவளுக்கு வந்து ட்ராக் சூட் வந்து பிளாக் அண்டு க்ரீன் கலரில் எடுத்திருந்தோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3/4 பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைட் பால் பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் இருந்தது. இதோட கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அவளுக்கு வந்து 3/4 நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 3/4க்கு கொஞ்சம் கீழே இருக்குது. நம்ம அந்த கரண்டக்கால்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வந்து இது இருந்தது. கிளாத்துக்காக தான் மெயினாக எடுத்தது. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் போனதுக்காக வந்து எனக்கு ஒரு நைட்டி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வர்ற வழியில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தொப்பி பாப்பாவுக்கு போயிருந்தோம். இதில் வந்து நிறைய பார்சல் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டதில்ல. ஆனால் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸு அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:15 இருக்கும். மேக்ஸிமம் யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆள் 2 ஆள் மட்டும்தான் இருந்தாங்க. சரி நம்ம போய் சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவங்க வந்து நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. 2வது லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு சில ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆஃபர்ஸ்லாம் வந்து ஃபுட்டில் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் வந்து புரோட்டா, ஆட்டுக்கால் பாயா தான் வாங்கியிருந்தோம். ஆட்டுக்கால் பாயா வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பெரிய லெக்கு வச்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு காம்போவில் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னாக்கும் பட்டர் நான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பட்டர் சிக்கன் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சிக்கன் தந்தூரி வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இது ஃபுல்லாமே வந்து சாப்பிட முடியலை. ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருந்தது. 2வது டைம் பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் பாப்பாங்களுமே வந்து சாப்பிட முடியலை அப்படி சொல்லிட்டாங்க. அதை வந்து பார்சலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் வந்து ஓவனில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. ஃபுட்டை வந்து வேஸ்ட்டு பண்ண வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா டைமும் மாறி போச்சு. பாப்பாங்க வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி டக்குன்னு ஆர்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அவங்களால சாப்பிட முடியல லேட் நைட் ஆகிட்டனால வந்து. அதனால் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். ஓகே, பாய்.